நாளைக்கு ஒரு ஒரு திருப்பு வரப்போகுது, நிச்சயம் வருது, வராது இருக்கவே இருக்காது தம்பி. எப்போ நீ வந்து பஸ்ல அடிக்க போறீங்களோ பாத்துக்கலாம். ஒரு கை எப்படி இருந்தாலும் ஒரு கை பார்க்க தானே போகணும். இன்னும் 2 மாசம் இருக்குது. ஏப்ரல் 20 எலெக்ஷன் வச்சுக்க தம்பி. ஏப்ரல் 15 மட்டும் அப்படி ஒரு சேரவாத்தி இறக்கி போறாங்க 2 சைட்லயும். பொதுமக்கள் உணர்ந்து கொள்வார்கள். விஜய் வந்து அடுத்த கட்டமா எப்படி தயாராக போறாரு? இப்படி ஒரு பிரச்சனை வந்து கீழே விட மாட்டாருங்க. கீழே விட மாட்டார். ஏதி வச்சுங்க. அது அந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்குது. விஜய்க்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்குது. கீழே விட மாட்டார். காரணம் என்னன்னா, இவரு கான்பிடென்டா இருக்கேன்னு சொல்றாரு எல்லா கூட்டத்தையும். விஜய் நேற்று காப்பி அடிக்கிறாரு சிஎம். நானும் கான்பிடென்டா இருக்கேன். எதுக்கு நீ ஒய்டு ரிப்ளிகேட்? இப்போ வந்து இவர் ஒரு ரெட் கார்பெட் போனா அதே மாதிரி விக்கிரவாண்டியில வந்தார், அதே மாதிரி இவங்க போறாங்க. சினிமா ஸ்டைல்லே பண்றாங்க. எங்க நீ விஜய் பார்த்து பயப்படுற? நீ ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வா, தேமுதிகவை கொண்டு வா. பலூன் போயிட்டு வருங்க. இவ்வளவு பலூன் இருக்குது, எங்கெங்க நீங்க வச்சுப்பீங்க? அதெல்லாம்